ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். நான் எல்லாம் ஊற போட்டுட்டேன். அதாவது கேழ்வரகு கஞ்சிலாம் குடிச்சிருப்போம். அதுதான் அந்த தோசை தான் இன்றைக்கி நான் சுட போகிறேன். இது கிட்டத்தட்ட ஊற போட்டு ஒரு 4 ஹவர் ஆயிடுச்சு. 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற போட்டுறணும். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, அப்புறம் உளுந்து, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இந்த 4 தான். கேழ்வரகு 1 டம்ளரு, பச்சரிசி 1 டம்ளரு, புழுங்கல் அரிசி ஒரு 1/2 டம்ளரு, அப்புறம் கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் தெரியுதா உங்களுக்கு? வெந்தயம் இதை தான் போட்டிருக்கேன். இப்போ நான் ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தோசையாக சுடலாம். இது ரொம்ப நல்லது. கேழ்வரகுல நிறைய அயன் சத்து இருக்குது. நம்ம இது ஊற வைக்கணும், புளிக்க வைக்கணும் புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு தோசை ஊற்றலாம். இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி, சீரகம், இந்த மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி கூட கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை மட்டும் எடுத்துகிட்டு வர்றேன். தோசை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தோசை ஊற்றி காட்டுறேன். பாருங்க, நம்ம நல்லா மாவு இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போது நம்ம சோள தோசை கல் நல்லா காய்ச்சிட்ருக்குது. இப்போது சோள தோசை ஊற்றிடலாம். நம்ம தோசைக்கு எப்படி மாவு கரைப்போமோ அந்த அளவு தான் கரைச்சிருக்கிறேன். இதை நான் புளிக்கவே வைக்கலை, உடனே ஆட்டி உடனே சுடுறேன். கட்டி ரொம்ப காஞ்சிடுச்சு, அதனால தான் தோசை உங்களுக்கு அந்த மாதிரி வருது. லேசாக சுற்றி எண்ணெய் விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். நம்மளோட சோள தோசை ரெடி ஆயிடும். உடனே ஆட்டி உடனே சுடலாம். இது என்ன கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரிசியிலே தோசை சுடுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அதாவது தானிய வகைகளான சோளத்தில் தோசை சுட்டு சாப்பிட்றது ஒரு தனிப்பட்ட ஒரு ருசியாகவும் இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம நல்லா நைஸாக ஊற்றி நல்லா மொறுமொறுன்னு கூட வர்ற மாதிரி சுடலாம். இப்போ எனக்கு சட்டி ரொம்ப காஞ்சதுனால என்னால் இழுக்க முடியல. மிதமான சூடில் இருந்தால் நம்ம நல்லா நைஸாக ஸ்பெஷல் தோசை மாதிரி நல்லா நைஸாக இழுத்து ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நம்மளோட சோள தோசைக்கு காரசாரமான தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் இந்த சோள தோசையும் தக்காளி கார சட்னி, இது கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். தக்காளி கார சட்னி. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான சோள தோசை செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.